இன்று கடினமான நாளின் டே 21. இன்னைக்கு காலையில் முதல் வேலையாக என்னோட செல்லப்பிராணிகளுக்கு அவங்க வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டாச்சு. அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ளே திணிச்சுக்கிட்டாங்க. இவங்க மோஸ்ட்டாக சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஸ்வீட் அப்புறம் புளிப்பு அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ தரக்கூடாது. இவங்க சாப்பிட்றத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் இந்த 1.5 கிலோ வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வாக்கிங் போனேன். வாக்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி நாளோட எக்ஸசைஸ் செஸ்ட் அண்ட் ட்ரைஸப் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக கழுத்து, ஷோல்டர் அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிற பார்ட்ஸு. இன்றைக்கி செஸ்ட் அண்ட் ட்ரைஸப் இருக்கணுனால ஜீன்ஸ் பண்ண கழட்டாமலே நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து உடம்பு தான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் உடம்பை விட என்னோட மைண்டு நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. எஸ், ஒவ்வொரு டைமும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைண்டு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டுக்கு பண்ணுற போகிறது நார்மல் புஷ்அப் தான். புஷ்அப்பை வந்துட்டு கொஞ்சம் எலிவேட்டரில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்குமே அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சோடனே நான் செங்கலை தூக்கி பேக்கில் போட்டு இதே வெயிட்டை வச்சு அப்பர் செஸ்ட்டுக்காக இன்க்ளைன் புஷ்அப் பண்ணிகிட்ருக்கேன். இது முடித்தோடனே நான் வந்துட்டு டிக்ளைன் புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதே வெயிட்ஸை வச்சு. இது பண்ணும்போது தான் 3வது செட்டில் பயங்கரமாக பாடி டயர்டாகிடுச்சு. 3வது செட்டுக்கு மேலே முக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கிடைச்சது இந்த அவெஞ்சர்ஸ் ஆயுதத்தோட வெயிட்டு தான். ஸோ இதை வச்சு ஒரு செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாச்சு. 3 செட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு செஸ்ட்டை அழகாக்கும் நமது செஸ்ட்டு ஃப்ளைஸ் பண்ணணும். இது பண்ணும்போது செஸ்ட்டை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒர்க் அவுட்டுக்கு செஸ்ட்டில் நல்லா எஃபெக்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ட்ரைசப் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா கையை டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டைமண்ட் புஷ்அப் பண்ண போகிறோம். இந்த புஷ்அப் பண்ணும்போதெல்லாம் முக்கியமான ரூலு செஸ்ட்டு கீழே வந்துட்டு மேலே போகணும். நோ ஆஃப் ரெப்ஸு. கீழே படுத்து எழுந்தால் கூட பரவாயில்ல. செகண்ட் ஒர்க் அவுட் நம்ம பண்ண போகிறது ஸ்கல் க்ரஷ். கரெக்டாக ஸ்கல்லை க்ரஷ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வெயிட் எடுத்துகிட்டு போகணும். இதில் தூக்க முடிஞ்சாலும் வெயிட் வச்சு தூக்குங்க. அப்படி இல்லைனா சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா மண்டை மேலேயே போட்டு மண்டை பொழந்துக்கிறோம். இதே ஒர்க் அவுட்டு கொஞ்சம் மண்டையை தாண்டி கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் நம்ம வெயிட்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டு ஓவர் ஹெட் ட்ரைசப் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிஜமாவே இது ட்ரைசப்க்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக செஸ்ட் அண்ட் ட்ரைசப் ரெண்டுக்குமே ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றக்காக மூலையில் ஒரு கேப் கண்டுபிடிச்சி அதை டிப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டிப்ஸை நான் வெயிட் வாஷ் பண்ணாலும் நாக்கு தள்ளிடுச்சு. நைட்டுக்கு இந்த எக் ரைஸ் சாப்பிட்டு டேயை முடிச்சுக்கிட்டேன். பாய் நண்பர்களே.